ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ.ஜி. எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். 7 தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 24வது அத்தியாயம். குண்டா மூடிய கண்களை திறக்காமல் ஒரு நாள் பூராவும் அப்படியே விழுந்து கிடந்தான். நினைவு வருவதும் போவதுமாக இருந்தது. முகமெல்லாம் கலையிழந்து விட்டிருந்தது. கடைவாயிலிருந்து எச்சில் ஒழுகியது. அவனுக்கு நினைவு திரும்பியதிலிருந்து உடலெல்லாம் ஒரே வலி. தலையில் உலக்கையால் இடிப்பது போல் இருந்தது. உடல் பூராவும் ஈட்டிகளால் குத்துவது போல் இருந்தது. வலது காலில் அபரிதமான எரிச்சல். அவ்வளவுதான் முயன்றாலும் அவனால் கண்களை திறக்க முடியவில்லை. நடந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றான். கோடாரியை மேலே உயர்த்தி பிடித்த பயங்கர உருக்கொண்ட வெள்ளைக்காரன் அவன் வெட்டிய கோடாரி பாதத்தை துளைத்து கொண்டு மரக்கட்டையில் மோதிக்கொண்ட சத்தம், பாதத்திலிருந்து பீச்சிய இரத்தம், இவையெல்லாம் குண்டாவின் மனக்கண்களில் நிழலாடின. அவ்வளவுதான். அவன் மீண்டும் மூர்ச்சை போட்டு விட்டான். மறுபடியும் நினைவு திரும்பிய போது அவன் பார்வை கூரையில் விழுந்தது. அங்கே ஒரு சிலந்தி வலை பின்னி கொண்டிருந்தது. சற்று அசைய முயற்சித்த போது நெஞ்சையும் கை கால்களையும் கயிறுகளால் கட்டியிருப்பதை உணர்ந்தான். தலைக்கும் வலது முழங்காலுக்கும் அடியில் தலையணை போன்றவை வைக்கப்பட்டிருந்தன. உடலுக்கு கவுன் போன்ற உடுப்பு அணிவிக்கப்பட்டிருந்தது. பொறுக்க இயலாத வலியுடன் தாரின் தூர்வாசனையும் மூக்கை துளைத்து கொண்டிருந்தது. இதற்கு முன் அவன் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருக்கிறான். ஆனால் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனை அவற்றை எல்லாம் விட மிகப்பெரியது. அல்லாவை தொழுது அவன் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருக்கையில் அறையின் கதவு திறந்து கொண்டது. ஓர் உயரமான வெள்ளையர் கையில் ஒரு கருப்பு தோல் பையுடன் உள்ளே வந்தார். அவரை இதற்கு முன் பார்த்ததாக அவனுக்கு நினைவில்லை. அவருடைய முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. ஆனால் அந்த கோபம் தன் மீதல்ல என்பதை குண்டா உணர்ந்து கொண்டான். மொய்த்து கொண்டிருந்த ஈக்களை துரத்தியவாறே அவர் குண்டாவின் வலது காலின் பாதத்தில் ஏதோ செய்தார். வலியை பொறுக்க மாட்டாமல் அவன் ஓவென்று கதறி எழுதுவிட்டான். அவர் குண்டாவின் தலை மீது கை வைத்தும் நாடியை பிடித்தும் பார்த்தார். பின்னர் எழுந்து நின்று குண்டாவின் முகத்தை பார்த்து கொண்டே பெல் என்று குறிப்பிட்டார். குட்டையும் பருமனுமாக ஒரு கருப்பு பெண் உள்ளே வந்தாள். அவள் கைகளிலே தண்ணீர் நிரம்பிய ஒரு அலுமினிய பாத்திரம் இருந்தது. இவளை எங்கேயோ பார்த்தோமே என்று அவன் நினைத்து கொண்டான். ஒரு நாள் கனவிலே இவள் அவன் முகத்தில் சாய்ந்து உதடுகளில் தண்ணீர் கிளாஸை பொருத்தினாள். அவன் தண்ணீரை மெல்ல உறிஞ்சினான். அந்த வெள்ளையர் கருப்பு தோல் பையில் இருந்து ஏதோ எடுத்து அதை நீரில் கலந்து கொண்டே கருப்பு பெண்ணிடம் ஏதோ கூறினார். அவள் குண்டாவின் தலையை மெல்ல உயர்த்தி அந்த மருந்தை குடிக்க வைத்தாள். பிறகு அவன் தலையை மெல்ல தலையணியில் கிடத்தினாள். மருந்தை குடித்த அடுத்த வினாடி உறக்கத்தில் மூழ்கிவிட்டான். பாதி இரவில் விழிப்பு ஏற்பட்ட பொழுது வலது கால் தீயில் சுடுவது போல் இருந்தது. காலை சற்றே அசைக்க முயன்றபோது வேதனை பொறுக்க இயலாமல் கதறிவிட்டான். மீண்டும் மனதில் இருள் கவிழ்ந்து விட்டது. என்னமோ தெளிவற்ற எண்ணங்கள். அதோ குண்டாவின் அம்மா. அம்மா, எனக்கு காயம் பட்டிருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாதே, கொஞ்சம் காயம் மாறினதுமே வீட்டுக்கு வந்துடுறேன். உடனே மணக்கென் எதிரே மற்றொரு காட்சி தோன்றியது. ஒரு தாய்ப்பறவையும் சில குட்டி பறவைகளும் விண்ணிலே மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருக்கின்றன. திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஓர் அம்பு ஒரு குட்டி பறவையை தாக்கிவிட்டது. குண்டா அத்தனை உயரத்திலிருந்து கீழே கிடுகிடுவென்று விழுந்து கொண்டிருக்கிறான். ஐயோ, கையில் பற்றிக்கொள்ள எதுவும் கிடைக்கவில்லையே. வெற்று வெளியிலே அவன் கைகள் அளந்து கொண்டிருந்தன. மறுபடியும் நினைவு திரும்பிய போது அந்த உயரமான வெள்ளைக்காரரும் குட்டையான கருப்பு பெண்ணும் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். அந்த பெண் குண்டாவுக்கு என்னவோ உணர்த்த கை சைகைகள் புரிந்தாள். வெள்ளைக்காரர் மருந்து கலந்தார். அப்போதுதான் அவர் டாக்டர் என்று குண்டாவுக்கு புரிந்தது. அவள் அவனை மருந்து குடிக்கச் செய்தாள். அவளுடைய சிரிப்பு முகத்தை கண்டு குண்டா வெறுப்படைந்தான். அவள் தரையில் சின்ன பள்ளம் செய்து அதிலே எரியும் மெழுகுவர்த்தியை வைத்தாள். அவள் உனக்கு ஏதாவது வேண்டுமா என சைகையால் கேட்டாள். குண்டா அவளை முறைத்து பார்த்தான். அவள் பேசாமல் கதவை மூடிக்கொண்டு வெளியேறிவிட்டாள். மறுநாள் காலை பெல் வந்தபோது குண்டா குளிரால் நடுங்கிக் கொண்டும் முணங்கிக் கொண்டும் படுத்திருந்தான். சென்ற வாரத்தை விட இப்போது மிகவும் இளைத்து விட்டிருந்தான்.
அவன் கண்கள் மஞ்சள் நிறமாகி உள்ளுக்குள் சென்று விட்டிருந்தன. காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்த அவன் உடலை பார்த்ததும் பெல் பதபதைப்புடன் வெளியே ஓடினாள். 1 மணி நேரத்திற்கு பின் அவள் ஏதோ பச்சிலையையும் 2 போர்வைகளும் 2 மட்பாண்டங்களும் கொண்டு வந்தாள். குண்டாவின் நெஞ்சிலே அந்த பச்சிலையை பூசினாள். அதன் எரிச்சலுக்கு குண்டா துடித்தளறினான். அவனை அசையாமல் பெல் கெட்டியாக அமுக்கி பிடித்து கொண்டாள். பிறகு மண்பாண்டங்களில் இருந்த நீரை பச்சிலை மேல் தெளித்து போர்வைகளை மூடினாள். குண்டாவின் உடலில் வியர்வை ஆறாக ஓடியது. நெற்றியிலிருந்து மூடிய கண்களை கடந்து பாயும் வேர்வையை அவள் முந்தானையால் துடைத்து கொண்டிருந்தாள். கடைசியில் குண்டா களைப்புடன் படுக்கையில் சாய்ந்து விட்டதும் அவன் நெஞ்சின் மேல் பூசப்பட்ட பச்சிலையை சுத்தமாக துடைத்தெறிந்து விட்டாள். அவன் மீது போர்வைகளை கிடைத்துவிட்டு நிசப்தமாக பெல் அறையில் இருந்து வெளியேறிவிட்டாள். பிறகு குண்டாவுக்கு விழிப்பு வந்தபோது காய்ச்சல் மறைந்து விட்டிருந்ததை அவன் உணர்ந்தான். பலவீனம் மட்டும் மிகுந்திருந்தது. பெல் இந்த மருத்துவக் கலையை எங்கே கற்றாள் என்று வியந்தான். அல்லாவின் கிருபையால் இந்த மண்ணுலகில் முன்னோர்களிடமிருந்து பிந்தைய தலைமுறையினருக்கு கிடைத்த பச்சிலைகளும் மூலிகைகளும் தன் தாய்க்கு தெரிந்திருந்ததை குண்டா ஞாபகப்படுத்தி கொண்டான். பெல் தனக்கு செய்த வைத்தியம் வெள்ளையர் வைத்தியம் அல்லவென்பதும் அவள் தனக்கு செய்த மருத்துவம் அந்த வெள்ளை டாக்டருக்கு தெரியக்கூடாதென்பதும் குண்டா அறிவான். அவன் உள்ளத்தில் பெல்லின் முகம் நிழலாடியது. பெல் கூட தன் இனத்தை சேர்ந்தவளாகவே இருக்கலாம் என்று அவள் விரும்பாமலேயே முடிவு செய்து கொண்டான். அவள் தன் கிராமம் ஜப்பூரில் விடியற் காலையில் இருந்து சோளம் இடித்து கொண்டிருப்பவளாகவும் போலாங்காற்றில் படகு செலுத்தி கொண்டிருப்பவளாகவும் நெல்லுக்கட்டையை தலையில் வைத்து ஒய்யாரமாக நடந்து வருபவளாகவும் கற்பனை செய்து கொண்டான். அடுத்த வினாடி தான் அப்படி எண்ணியதற்காக தன்னையே நொந்து கொண்டான். இங்கே இந்த வெள்ளைக்கார மண்ணில் மதமும் மண்ணாங்கட்டியும் இல்லாத இந்த கருப்பு மனிதர்களை எந்த விஷயத்திலும் தன் ஊர் மக்களுடன் சேர்த்து நினைப்பது அறிவீனமே என்றெண்ணினான் அவன். குண்டா மெல்ல மெல்ல உடல் தேறிக்கொண்டிருந்தான். வலிகளும் சற்று குறைந்தன. வெளியிலிருந்து வரும் சத்தங்களாலும் காதில் கேட்கும் கருப்பர்களின் பேச்சுக்களாலும் தான் புதிய இடத்தில் இருப்பதை அவன் உணர்ந்தான். குடிசையில் படுக்கையில் கிடந்து அவர்களின் சமையல் வாசனையை உணர்ந்தான். இரவு நேரங்களில் அவர்கள் பேசிக்கொள்வதையும் பாடுவதையும் தொழுவதையும் கூட அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். தினமும் காலையில் வெள்ளைக்காரர் வந்து போகிறார். அவன் கால் சட்டைக்கு மாறிக்கொண்டிருந்தான். பெல் 3 வேளையும் அவனுக்கு சாப்பாடும் தண்ணீரும் தந்து வந்தாள். புன்முறுவலோடு அவன் நெற்றியில் கை வைத்தாள். குண்டாவின் கை கால்களை கட்டியிருந்த கயிறுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டன. சிறு முயற்சிக்கு பிறகு அவன் கை கால்கள் மாமூல் நிலைக்கு வந்தன. முழங்கைகளை ஊன்றி எழுந்து உட்காரவும் ஆரம்பித்தான். வலது பாதத்தில் கட்டப்பட்டிருந்த கட்டு மட்டும் பூசணிக்காய் போல் பெரிதாக இருந்தது. பெல் தன் எதிரே காணப்பட்டதும் அவனுக்கு எதிரே அவள் மீது அடக்க முடியாத கோபம் வந்தது. அவள் தந்த மருந்தை குடித்துவிட்டு கோப்பையை தரையிலே வீசி எறிந்தான். அவளை தன் மொழியான மாண்டிங்காவில் வாய்க்கு வந்தபடி திட்டினான். ஆனாலும் அவள் அவன் மேல் பாசமே பொழிந்தாள். இது குண்டாவை மேலும் ஆத்திரமூட்டியது. கால்கட்டு அவிழ்த்த 3ஆம் நாள் வெள்ளை டாக்டர் 2 ஊன்றுகோல்களை கொண்டு வந்து அவனுக்கு தந்தார். ஊன்றுகோல் உதவியால் வலது பாதம் தரையில் படாமல் எவ்வாறு நடக்கலாம் என்பதையும் சற்று நேரம் பயிற்சி அளித்தார். ஊன்றுகோலை கொண்டு நடப்பவர்களை தன் ஊரிலும் அவன் கண்டிருக்கிறான். பெல்லும் டாக்டரும் சென்று விட்ட பிறகு குண்டா தன் குடிசைக்குள் ஊன்றுகோலால் நடக்க பழகி கொண்டான். பெல் சாப்பாடு கொண்டு வந்தபோது தரையில் பதித்திருந்த ஊன்றுகோல்களை குறிகளை கவனித்து சந்தோஷப்பட்டாள். அதை பார்த்து அவனுக்கு அவள் மேலும் தன் மேலும் கூட ஆத்திரம் வந்தது. அந்த அறிகுறிகளை முன்னதாகவே துடைத்தெறியாமல் போனதற்காக வருந்தினான். பெல் குடிசையை விட்டு போகும் வரை சாப்பாட்டை தொடவில்லை. அவள் போன பின்பு விறுவிறுவென்று சாப்பிட்டு முடித்தான். சில நாட்களுக்குள் அவன் ஊன்றுகோல்களால் சுலபமாக நடக்க துவங்கிவிட்டான். 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.